அனைவருக்கும் வணக்கம். தசாவதார கதைகள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் கல்கி அவதாரம், இந்த மனித குலத்தை அழிக்கிறதுக்கு கல்கி அவதாரம் எடுத்து மனிதனை அழைக்க போகிறது தான் இந்த அவதார கதைகளில் கூறப்பட்டிருக்குது. இது நிஜமானா கண்டிப்பாக நிஜம்தான். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். உயிரியல் சங்கிலி அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை, புல் இருக்குது, அதை பூச்சி சாப்பிடும், பூச்சியை தவளை பிடிச்சி சாப்பிடும், தவளையை பாம்பு பிடிச்சி சாப்பிடும். இப்படி ஒரு ஒரு உயிரினம் பல்கி பெருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடை அப்படிங்கிறத ஏற்படுத்தி இயற்கையிலேயே எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அந்த அமைப்பு பொருந்தாமல் போயிடுது. கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த கடவுள் மனிதனை படைக்கும்போது கொஞ்சம் ஏமாந்துட்டான். ஏதோ சாராயத்தை குடிச்சு போட்டு படைச்சிருப்பான் போல் இருக்குது. அதனால் மப்பில் தெரியாதனமாக படைச்சி இப்படி கடவுளே சிக்கலில் மாட்டிட்டான். மனிதன்கிட்ட மாட்டின கடவுள் விழி வீங்கி பல வழிகளில் மனித இனத்தை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறான். அதில் ஒன்று தான் இந்த கல்கி அவதார கதை. கொசுவை விட்டு கடிக்க வச்சு வியாதிகளை உருவாக்கி மனித இனத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னா இவன் ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதை அடித்து கொண்டு ஓடுறான். அப்புறம் மிஷினு கண்டுபிடிக்கிறான். இப்போ மொபைல் ஃபோன்லேயே ஏதோ அல்ட்ராசானிக் சவுண்டை விட்டு கொசுவை துரத்துறான். இப்படி எதை பண்ணினாலும் அதுக்கு ஒரு தடையை அதி புத்திசாலியாக அறிவை வச்சு கண்டுபிடிச்சி இந்த இனம் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றிட்டு வர்றான். இப்போ மனித இனம் தோன்றி 5000 வருஷம் 10,000 வருஷம் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் லட்சக்கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க அறிவியலாக இருக்க. எல்லாம் மண்ணை தோண்டி பார்த்துட்டு கட்டுக்கதை அடிக்கிறது தான். அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 50 வருடங்களுக்கு 100 வருடங்களாகத்தான் கடவுள் புரிஞ்சிருக்கிறான் மனுஷனை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு தான் ஒன்று இந்த சாதி விஷயங்களை மனிதனுடைய மனதில் விதைச்சி பரப்பி விட்டு ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு சாகுங்கடான்னு ஒரு பக்கம். அதே போல் மனிதனை வைத்து தான் மனிதனை அழிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாம்பு பூச்சி இதையெல்லாம் நம்புறது கிடையாது கடவுள். இதெல்லாம் எதுக்கு, மனுஷனை வச்சா மனுஷனை அழிச்சிருவோம் அப்படின்ட்டு மனிதனை அதுக்குன்னே உருவாக்குறான். இந்த பிராமண பாஷையில் சொல்லுவாங்க சண்டாளன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சண்டாள பயல்களையே நிறைய புறக்கடித்து முதல்ல மனிதனுக்கு தீங்கு செய்யணும்னா அவனுடைய அறிவை கம்மி பண்ணிடணும். அப்போ படிப்பறிவு இல்லாமல் பண்ணணும். பல விஷயங்களை பண்ணால் தான் அவன் அறிவு கட்டவனாக இருந்து மற்ற மனிதனை துன்புறுத்துவான், கொல்லுவான். அப்படி படைக்கப்பட்டது அந்த இழி சாதிகள் அப்படின்னு போட்டு பல இது இருக்குது. அதை நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல மாதிரி எவன் இழி புத்தியோடு இருக்கிறானோ அவனெல்லாம் இழி சாதி. அவனெல்லாம் கடவுள் அடுத்தவனை துன்புறுத்துறதுக்காக படைக்கப்பட்டவங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மனிதனுக்கு மனிதன் கருத்து முரண்பாடுகளை தோற்றுவிச்சால் அது ஓரளவுக்கு தான் பலன் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கடவுளானவன் என்ன பண்ணுறான், இந்த உணவு தானே இவனுக்கு பிரச்சனை, அதை வச்சு தான் இவனை கமுக்கணும் அப்படின்ட்டு பல விதமாக இந்த பூச்சி மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்க வச்சு அதையெல்லாம் தெளித்து ஏதோ ஒரு வழியில் மனிதனை நோயாளியாக்கி விரைவில் கொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி பாத்திரங்கள், உணவு சமைக்க முக்கியமானது பாத்திரங்கள் தான். இப்போ இருக்கிற பாத்திரங்கள் அனைத்துமே மனிதனுக்கு விஷத்தை அளித்து நோயை உருவாக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது. அதை தெளிவாக நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா கேட்டுக்குங்க. முன்பெல்லாம் வெளிநாட்டில் தான் இந்த அலுமினிய பாத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு இங்கே விற்பனைக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நாளப்போக்கில் இந்த பழைய அலுமினிய பொருள்களை, பழைய இரும்பு அலுமினிய பித்தாள பொருள்களுக்கு பேரிச்சம்பழம்ன்ட்டு ஒருத்தன் கத்திட்டு வருவான். இதையெல்லாம் வாங்கிட்டு போய் அது பாத்திரங்கள் மட்டும் இல்லை, நட்டு போல்ட்டு அலுமினியத்தில் என்னென்ன கெமிக்கல் ஐட்டங்கள் கலந்ததெல்லாம் இருக்குதோ அத்தனை விதவிதமான அலுமினிய அந்த கழிவுகளை வாங்கிட்டு போய் அதை உருக்கி இங்கே லோக்கல்லையே இப்போ குடிசை தொழில் மாதிரி பண்ணுவானுங்க. இப்போ வடக்கெல்லாம் அந்த மாதிரி செய்கிறானுங்க. இன்றைக்கி வர்ற பாத்திரங்கள்லாம் அந்த மாதிரி பாத்திரங்கள் தான். இது லோ டெம்பரேச்சர்லேயே ஓரளவுக்கு உருக்கி செய்வதால் இதனுடைய கழிவுகள் அதனுடைய கண்டாமினேட்டட் பார்ட்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்கிறது, அதாவது அலுமினியத்தை சுத்திகரிக்கிறது கிடையாது. அப்படியே போட்டு அது அலுமினியங்கிறது கண்ட அலுமினியங்கள் கலந்து கருப்பு கலரில் இருக்கும். அதை அப்படியே பயன்படுத்தவே முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும். அப்படித்தான் இவனுக்கு தயாரிக்கிற பொருள் உண்மையில் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த சிஸ்டத்தில் தண்ணீரில்
அலுமினியத்தை கரைச்சி ஊற்றி அந்த கெமிக்கல் ப்ராசஸிங் மூலமாக கோட்டிங் கொடுத்துருவானுங்க. அலுமினியத்தை நீங்கள் ஒரு சின்ன ஊசி வச்சு இப்படி கீறினீங்கன்னா உள்ளே கருப்பாக அலுமினியம் தெரியும். வெளியில் எலக்ட்ரோ மேக்னெட் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக மேல் பூச்சு, இந்த தங்க நகைகளில் கவரிங் நகைகளில் மேல் பூச்சு தங்கத்தில் பூசுவாங்க. அந்த மாதிரி அலுமினியத்தில் பூசி இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த டூ வீலரில் வச்சுட்டு பாத்திரம் விற்றுட்டு போகணும். இதையெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சங்கு தான். அவன் பொழப்பை கெடுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அவன் பொழப்பெல்லாம் கண்டிப்பாக கெடுத்து தீரணும். இந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் விற்க அனுமதிக்கவே கூடாது அரசாங்கம். இதெல்லாம் இங்கே அரசாங்கமாக நடக்குது, என்னமோ நடக்குது. இந்த பாத்திரங்கள் வந்து எளிதில் வந்து குறைந்த சூட்லேயே கரையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு தயாரிக்கிறது ஏன்னா ப்ராப்பர் ப்ராசஸிங் பண்ணி இந்த அலுமினிய பாத்திரங்கள் தயாரிக்கப்படுவதில்லை. நீங்கள் அப்படியே வந்து அலுமினிய குக்கர் வாங்கினாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதுவும் வந்து கரையக்கூடிய தன்மை உண்டது. அதுக்கு நீங்கள் அதை சிறிது ஏதாவது இந்த க்ளீனிங் பவுடர் வச்சு நல்ல ஒரு இடத்துலையே திரும்ப தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அழுக்கெல்லாம் போன பிறகு கருப்பாக கரைஞ்சி வரும். அப்போ வந்து ஹீட்டில் வந்து சமையல் பண்ணும்போது அந்த சமையல் பொருள்களோட இந்த அலுமினியம் கரைஞ்சி உடம்புக்குள்ளே போய் தேவையில்லாத நச்சு பொருளாக மாறி சில பேர் கோழிக்கறியில் இதில் செய்வாங்க. அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பர் அப்படின்னு தின்னு போட்டு மல்லாக்கு படந்து செத்து போயிடுவாங்க. நிறைய வந்து கோழிக்கறி சமைத்து சாப்பிட்டு மரணம், குழந்தைகள் மரணம், குடும்பத்தோடு மரணம்னெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காரணம் இந்த அலுமினிய பாத்திரத்தில் கோழிக்கறி சமைக்கிறது தான். அதுவும் கோழிக்கறியில் ஏற்கனவே ஏகப்பட்ட கெமிக்கல் கொடுத்து தான் அதை வளர்த்துறாங்க. அதோடு இந்த அலுமினியம் கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து கலந்து விஷமாக மாறி போய் சமைச்சு சாப்பிட்டு படுத்தவன் தான் காலையில் பார்த்தா குடும்பமே பிணமாக கிடக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது எங்கேயோ நடக்கிறது இல்லை, உங்களுக்கும் நடக்காமல் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இதையெல்லாம் தூக்கி அந்த பழைய காயலாங்கடையிலேயே போட்டுற வேண்டியதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுங்கிறது புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த வார்ப்பு இரும்பு பாத்திரங்கள், இது அப்படி தான் நட்டு போல்ட்டு போனது வந்தது பழைய இரும்புகளை உருக்கி இவங்களாம் வந்து குடிசை தொழிலாக செய்யக்கூடியது தான். இதுவும் வந்து எளிதில் கரையக்கூடியது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கைவினை பொருள்களாக உருவாக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே அதாவது குடிசை தொழில் மாதிரி இவை அனைத்துமே வந்து ப்ராப்பர் ப்ராசஸிங் இல்லாமல் செய்கிறதுனால இந்த வார்ப்பு இரும்பானது எளிதில் கரைஞ்சிடும். புளியெல்லாம் கரைச்சி அதில் வச்சிங்கன்னா அந்த வானாலியோ அல்லது பாத்திரமோ ஓட்டையாயிரும். 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற உலகம் அந்த பக்கம் தெரியும். அப்படி ஓட்டை பெருசாக ஆயிரும். புளி, உப்பு இவையெல்லாம் வந்து எளிதில் கரைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதுனால அந்த இரும்பு கரைஞ்சி அது அளவுக்கு அதிகமாக உடலுக்குள்ளே போகும்போது அது பாய்சனாக மாறிடும். அதனால தான் வந்து என்ன வியாதின்னு டாக்டர்னால் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு மருந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துகிட்ருப்பாங்க. அப்புறம் சாப்பிடும்போது அந்த இரும்பு அதிகமாக இருக்கிறனால அது ஒரு தனி சுவையாக தெரியும். ஆனால் வந்து அது உண்மையான அறிவுள்ளவங்களுக்கு வந்து அது சுவை இல்லை, அது விஷங்கிறது புரிஞ்சுக்கலாம் நாக்கில். அதனால் இது போன்ற பாத்திரங்களை எல்லாம் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வந்து உபயோகிக்கலாம். அதனால் தவறில்லை. ரெகுலராக வந்து தினசரி உபயோகித்தா அது வந்து வியாதிகளை உருவாக்கும். நிச்சயம் வந்து நம்ம பொருளாதாரத்தை சீர்கழிக்கக்கூடிய அளவுக்கு வியாதிகளை கொண்டு வந்து விட்டுடுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த உலோகங்கள் தான் எளிதில் கரையுது அப்படின்னு சொல்லிட்டு மண்பானை பாத்திரங்களை வாங்கி நம்ம உபயோகிக்கலான்னு போனால் அது வந்து நம்ம இருக்கிற அவசரத்துக்கு அது உபயோகிக்கிறது சிரமம். 2வது வந்து அது கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு கடை ஓப்பன் ஆகணுன்னா கூட அலங்காரம் எல்லாம் பண்ணி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு ஆளுகளை கவர்றதுக்காக பலூனெல்லாம் ஊதி அப்படியே ஒட்ட வச்சு அலங்கார வளையம் மாதிரி ஒட்ட வச்சு அப்படியே ஆளுகளை இழுக்கிறது. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதில் அந்த சிகப்பு கலரு முதல்லலாம் காவிங்கிற அயன் ஆக்சைடு காவின்னு சொல்லுவாங்க. அது செயற்கையாக தயாரிக்கப்படுறத இரும்பில் வந்து சில வாயுக்களை செலுத்தி இரும்பை பவுடராக்கி அதுக்கு பேர் தான் காவி. இந்த கோலமெல்லாம் போடுவாங்க, அதை எடுத்து பூசி வச்சுருப்பானுங்க. இது என்னென்னா அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால இதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறது உள்ளே பூச மாட்டாங்க முதல்லலாம். ஆனால் இப்போ இந்த நவீன உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பூசி இந்த காவியை பூசி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலம் என்ன பண்ணுறாங்க, இந்த காவியெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து வெளுத்து போயிடுது அப்படிங்கிறதுனால வெயில் பட்டு வெளுத்து போகணும் போட்டு இரும்பு கடிக்கிற பெயிண்ட் அயன் ஆக்சைடு வந்து ரெடிமேடாக இருக்குது, அதை எடுத்து பூசி வச்சிடுறாங்க.
எல்லாம் கவர்ச்சிக்காக தான் தூரத்துலேருந்து பார்த்தா சும்மா கலராக சிகப்பு கலரில் தெரியும். நல்ல ரெட் கலரில் இருந்ததுன்னா அது செம்மண்ணில் செய்ய மண் பாத்திரம் நமக்கு ஆரோக்கியம் நினச்சிட்டு அதை போய் வாங்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அயன் ஆக்சைடு கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே போய் கேன்சரு முதற்கொண்டு பல வியாதிகள் வரும். உடனே இந்த மண்பானை தயாரிப்பாளர்கள் கூவுன்னு கூவுனாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எந்த கடையில் போய் எடுத்து பார்த்தாலும் இது தான் பூசி வச்சுருக்குறாங்க. அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதனால இதை திரும்ப செஞ்சிட்ருக்குறாங்க. இதுவும் உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருளாக மாறி போச்சு. இப்படியெல்லாம் கடவுள் வரிசையாக என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரங்கள். இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரிஜினல் எவர் சில்வர் பாத்திரங்கள். ஒரிஜினல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டீல் தகடுகளை பாத்திரங்களை செஞ்ச பிறகு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரோலர் வச்சு, துணியால் ஆன ரோலர், அதை வச்சு அப்படியே பாலிஷ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற அந்த இரும்பினுடைய அந்த கார்பன் பகுதியெல்லாம் நீங்கிடும். அப்போ கண்ணாடி மாதிரி அது பளபளன்னு ஆயிரும். இதுதான் ஒரிஜினல் எவர் சில்வர் பாத்திரங்கள். அது வேலைக்கு இப்போ ஆட்கள் கிடையாது. அதாவது பாலிஷ் போடும்போது உடம்பு முழுக்க அதுக்கு அந்த கார்பனானது கறி மாதிரி பரவிடும் உடம்பு முழுக்க. ட்ரெஸ்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வந்தாலே நீக்ரோ மாதிரி நிலக்கரி சுரங்கத்துலேருந்து வந்த மாதிரி இருப்பாங்க. அது திருப்பூரில் அனுப்பர்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும், சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பகுதியிலுமே இந்த தொழில் மிக பாப்புலராக இருந்தது. இப்போ இருக்குது என்னன்னு தெரியல. இதுபோல் ஆரோக்கியமான சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் வேணுங்கிறவங்க அந்த பகுதியில் எப்படியாவது அலைஞ்சு பிடிச்சி பாத்திரங்களை செஞ்சு வாங்கி உபயோகிக்க பாருங்கள். பழைய தொழிலை மீட்டெடுத்த மாதிரியும் ஆயிரும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்குங்கிறத இதன் மூலம் சொல்லிக்கிறேன். அதுதான் உண்மையான பாத்திரங்கள். இப்போ இருக்கிற பாத்திரங்கள் அனைத்தும் நிக்கல் கோட்டிங் போட்ட எவர் சில்வர் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் கத்தி மாதிரி அப்படின்ட்டு கட்டில் மாதிரின்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இதெல்லாம் மாதிரி தான், எவர் சில்வர் கிடையாது. இந்த நிக்கல் கோட்டிங்கை புளி உப்பெல்லாம் எளிதில் அரிச்சிரும். அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும். உள்ள பாத்திரம் தெரியும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஏதோ அரிச்ச மாதிரி தெரியும். அது அனைத்துமே உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. அடுத்ததாக நான்ஸ்டிக் பாத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா டெஃப்லான் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட் மாதிரி பூசியிருப்பாங்க. அதில் தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பெயிண்ட்டு. அந்த பெயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நம்ம உடம்புக்குள்ளே போய் அது பலவித வியாதிகளை உருவாக்குது. இப்போ தெரியுதா, இதை தயாரிக்கிறவனுக்கு தான் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மக்களை எப்படி கொல்லணுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் செஞ்சிட்ருக்கிறானுங்க. இதுதான் கல்கி அவதாரத்தினுடைய, நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரே ஒரு அவதாரம்ட்டு இப்படி பலவித அவதாரங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த பாத்திரங்களில் சமைக்காமல் நீ எதில் போய் சமைக்கிறதுன்ட்டு கேள்வி கேட்பீங்க. வேறு வழி இல்லை. நோய் வருதுன்னு இதில் வரத்தான் செய்யும். நம்ம அனுசரித்து போய்க்க வேண்டியது தான். அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா மண் பாத்திரங்களுக்கு அந்த காவி பூசாமல் வாங்குங்க. ஒரிஜினல் அலுமினிய பாத்திரங்கள் எதுங்கிறத பார்த்து அதிக விலை கொடுத்து வாங்குங்க. எவர் சில்வர் பாத்திரங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கே போய் வாங்குங்க. சாராய கடையில் கொண்டு போய் கொடுக்குற காசுக்கு ஒரு அடுத்த தலைமுறைக்கே நம்ம பாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் பாத்திரங்களை வாங்க முடியும் அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டு, இதிலேருந்து மீள்றதுக்கு ஒரே வழி நம்ம அது எதுன்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம வாங்கி ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதனால் இந்த கல்கி அவதாரம் இந்த பாத்திரங்கள் மூலமாக தான் மனிதனை கொல்ல வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அடுத்த வீடியோவில் இது போன்ற விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.